ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி குக்கிங். இன்றைக்கி நாம் கும்பகோணம் ஃபேமஸ் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இது 100 கிராம்ஸ் இருக்கும். தண்ணி ஊற்றி 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதோட ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி மிதமான தீயில் 3-4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 1/2 கப் துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா சேர்த்துக்க வேண்டாம். எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் விழுது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். குக்கரில் விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ உருளைக்கிழங்கை மட்டும் வெளியே எடுத்து வச்சுக்கலாம். வெந்த பாசிப்பருப்பை ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக வரணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. தனியாக எடுத்த உருளைக்கிழங்க தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ தாளித்து விடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரியட்டும். 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வாசனைக்காக ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு அன்னாச்சி மொக்கு, இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 3 பல்லு பூண்டை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாவை கீறி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயும் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சுருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். இப்போ ஓரளவுக்கு வெந்திருக்கும். நம்ம லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வெந்த வெங்காயம் தக்காளி கூட அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் கூட ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வேக வச்ச பாசிப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ரொம்ப கட்டியாக இருக்குது. அதில் வாஷ் பண்ண தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டைம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோடவே வேக வச்ச உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நாம் இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான கடப்பா ரெடி ஆயிடுச்சு. நறுக்கி வச்ச மல்லித்தழையை தூவி இறக்கிடலாம். சுவையான கும்பகோண கடப்பா சீக்கிரம் தயாராகிடுச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். நீங்களும் இந்த டிஷ்ஷை நாளைக்கே செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா டெய்லி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூடான இட்லியை புட்டு சுவையான கும்பகோண கடப்பாவில் முக்கி எடுத்து சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.